தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோ அடுத்தடுத்த காணொலி உங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்போ துலா ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி நிலை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் கண், துலா ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு, ஏழாம் இடத்துக்கு, எட்டாம் இடத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருகின்ற 12/7/2024 முதல் 25/8/2024 வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இதனால் என்னென்ன பலாப்பழங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு துலா ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்களும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விசாகம் குரு பகவானின் நட்சத்திரமான விசாகம் 1, 2, 3 பாதம் உள்ள அமைப்பு உங்களுக்கு துலா ராசியாகும். அந்த துலா ராசியில் சூரிய பகவான் நீச்சமாகிறாரு, சுக்கிர பகவான் ஆட்சி ஆகிறாரு, அதுக்கப்புறம் சனி பகவான் அப்படிங்கிறது அவர் உச்சமாகிறாரு. அப்போ சனி பகவான் உச்சம் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் நீதிமான் அப்படின்னு தான் சொல்லணும். எங்கே சனி பகவான் அங்கே பார்க்குறாரோ அந்த இடத்துல நீதிமானாக இருப்பார். ஏன்னா இவங்க ராசிலேயே சனி பகவான் உச்சமாகும் போது இவராட்ட நீதி சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்லணும். அந்தளவுக்கு நேர்மையாக நியாயமாக செயல்படக்கூடிய ராசி அப்படின்னா உங்களுக்கு துலா ராசியாக இருக்கிறதுக்கான தன்மை இருக்க போகுது. அப்போது உங்களுக்கு செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த 8ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் கூட போகிறாரு. அந்த குரு பகவான் கூட போகும்போது உங்களுக்கு இட சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் இடம் அப்படி பூமி காரகன் அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய் பகவான், அவர் 2ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியே. அப்படிங்கும்போது உங்களுக்கு நில சம்பந்தமான விஷயம் இந்த காலகட்டத்தில் கவனமாக முடிவெடுங்க. ஏன் அப்படின்னா 8ஆம் இடம் அஷ்டமத்துக்கு போகிறாரு. ஒரு 44 நாட்களுக்கு உங்கள் ராசிக்கு செவ்வாய் அஷ்டமத்தில் குரு பகவான் கூட சேரும்போது முக்கியமான இடம் விஷயத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். இந்த காலகட்டத்தில் கவனமாக கையாளினா அந்த இட சம்பந்தமான பிரச்சனையை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இழுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அப்போது இட சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த காலகட்டங்களில் கல்யாணமாகி பிரிகிற கண்டிஷனில், ஏன்னா இந்த விட்டுட்டு போயிடலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு நிறைய குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை நிலவரக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல போகிறதுனால நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் சார வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் கூட அந்த 7ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிற செவ்வாய் பகவான் குருபகவான் கூட போகும்போது இந்த காலகட்டத்தில் சமமாக பேசுங்க. பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக சண்டைங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க, சொல்ல முடியாமல் சொல்லாமையே போயிட்டாங்க வீட்டில், அப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு குடும்ப நபர்கள் அப்படிங்கிறது 2ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பகவானோட போய் உங்கள் குடும்ப ஸ்தானம் அப்படிங்கிறது 2ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் சுமூகமாக பேசிங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. பிரிஞ்செல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பேச்சுவார்த்தை மூலியமாக கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கான தன்மை அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா இந்த 44 நாட்களுக்குள்ள நல்ல யோகத்தை கிடைக்க போகுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் கூட. சரிங்களா? அது 8ஆம் இடம் மனைவி மூலியமாக ஏதாவது அதிர்ஷ்டம் வர்றதுக்கான தன்மை இந்த காலகட்டம் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மனைவியின் வருமானம் ஸ்தானம். அப்போ 8ஆம் இடம் வேலை செய்யும் போது கம்பல்சரி உங்களுக்கு மனைவி மூலியமாக பெரிய சொத்தோ பொருளோ வர்றதுக்கான தன்மை அப்படிங்கிறது இந்த 44 நாட்களுக்குள்ளே வர்றதுக்கான சிறப்பான யோகம் இருக்க போகுது. ஆனால் குரு மங்கள யோகம் தான். அது இருந்தாலும் உங்கள் அஷ்டமத்துக்கு போனாலும் கூட 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப நபர்கள்னால கம்பல்சரி இவங்க குரு மங்கள யோகத்தை அனுபவிக்க போகிறாங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனைவி விஷயத்தில் நீங்கள் கவனமாக முடிவெடுங்க. அதுதான் மிக சிறந்த யோகம். ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா நல்லபடியாக ஒரு திருங்க 2 ஆலோசனை கேட்டு செயல்படுறது மிக சிறப்பு. ஏன்னா
குரு பகவான் அப்படிங்கிறது 8ல் இருக்கிறாரு. அதே கூட செவ்வாய் பகவான் பூமி காரகன் அப்படின்னு சொல்றது செவ்வாய் பகவான் அவரும் 8க்கு போறாரு. அப்புறம் அது 2 இடம் 2 பேருமே சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை. ஏன்னா 6ஆம் அதிபதியே கூட உங்களுக்கு துலா ராசிக்கு 6ஆம் அதிபதி குருவான் கூட சேர்ந்து 8ல் உங்களுக்கு செவ்வாயும் சேர்றாரு. அப்போ தேவையில்லாத இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்றது இந்த காலகட்டத்தில் உகந்த காலகட்டம் இல்லை. நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். அப்போ உங்களுக்கு ஏதாவது அவமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது 8ஆம் இடம் தான். அதில் பார்த்தீங்கன்னா வண்டியில் இன்சூரன்ஸு, அப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா போலீஸ்காரங்கிட்ட, ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே போலீஸ்ன்னு தான் சொல்லணும். அதில் போலீஸ்காரங்கிட்ட ஏதாவது பேப்பர் விஷயத்தில் கரெக்டாக இல்லைன்னா ஏதாவது ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை, ஹெல்மெட் போடலாம் ஏதாவது ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற ஸ்தானத்தில் இந்த 44 நாட்களுக்கு துலா ராசிக்காரரை சந்திக்க போகிறீங்க. இதில் நீங்கள் கவனமாக இருங்க. இதெல்லாம் விடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடம். உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் பார்க்குறாருங்க. இதெல்லாம் பெரிய யோகமே. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத லாபம் பயங்கரமாக வரப்போகுது. செலவு குறைந்து லாபங்கள் வரப்போகிறது. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 11ல் உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் பாரியை பார்க்கும்போது வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்க போகுது. அங்கே ஏதாவது வேலைக்கு ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுப்போம். ஏன்னா இந்த இந்தியாவிலேயே இருந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க, வெளிநாடு முயற்சி பண்ணுறேங்க, எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை, நம்ம இங்கே இருக்கிறதா வேண்டாமா போலாங்கிற முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் எதுவுமே கிடைக்கல. இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா 100% கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடங்கிற திடீர் அதிர்ஷ்ட கூக்கிற இடத்துல செவ்வாய் பகவான் இருந்து முயற்சி ஸ்தானமும் 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடம் வெளிநாட்டு பயணமான 11ஆம் இடத்தையும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. அது அஷ்டபந்திலேருந்து பார்க்கும்போது நல்லா வலுவாக உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கிறது உறுதியாக கிடைக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்தையும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்க்குறார். அப்போ வெளிநாட்டு முயற்சி பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது துலா ராசிக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது வெளிநாட்டில் வேலை இழந்தும் கூட நிறைய பேர் வேலை தேடிட்டே இருப்பீங்க. ஆனால் அது வரைக்கும் இந்தியா திரும்பி வந்துடலாமா அப்படிங்கிற யோசனையிலேயே போயிட்டுருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்குது, வரவும் முடியாமல் அங்கே இருக்கவும் முடியாமல் நிறைய போராட்டத்திலையும் சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்கள் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு. இது 2மே அருமையான அமைப்பு. அப்போது இந்த 44 நாட்களுக்குள்ள உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் 100% ஒரு வெளிநாட்டில் வேலை முயற்சி பண்ணினா இப்படி பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீ நினைச்சா மாதிரி வேலை கிடைக்கும், நினைச்சா மாதிரி கம்பல்சரி கிடைக்கிறதுக்கான தன்மை இருக்குது. சரிங்களா? அப்போ திருமண வாழ்க்கையில் பிரிந்திருந்தாலும் சேர்ந்து பேசுறதுக்கான யோகம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கல்யாணமே ஆகலைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 30 வயசுமா தேடுறீங்க, 35 வருஷமா தேடுறீங்க, எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னே சொல்லிட்டாரு, நீயே ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட தன்மை இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் கம்பல்சரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்குறார். இந்த யோகம் வந்து பார்த்திங்கன்னா குரு மங்களமா யோகம் வந்து திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்படிதான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவியே வருமானத்தோட வருவாங்க. எனக்கு 7ஆம் அதிபதி 8ல் இருக்கு. அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் கூட தான். அப்போ மனைவியே வருமானத்தோட மனைவியா வருவாங்க, வேலைக்கு போற மனைவியா வருவாங்க, பிடிச்ச மாதிரி மனைவியா வருகிற காலகட்டம் இந்த 44 நாட்கள் காலகட்டமாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போகுது, வேறு எதுவுமே வேண்டாம். சரிங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கம்பல்சரி மாறுபடும். ஆனால் இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே உங்களுக்கு துலா ராசிக்கு தான். இந்த துலா ராசிக்கு இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி செவ்வாய் என்ன நிலைமை பார்த்துட்டு பலன்கள் மாறுபடும். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.